முதலில் தாமதமாக வந்ததற்கு மன்னிக்க வேண்டும். அடுத்தது இந்த கொளுத்தும் வெயிலில் இந்த தேர்தல் பிரச்சாரத்தை வைத்ததற்காகவும் எங்களை மன்னிக்க வேண்டும். காரணம் நேரம் இல்லை, பல பல்வேறுக்கு செல்ல இருக்கின்ற காரணத்தால் இந்த வெயிலில் உங்களை இங்கே அழைத்து இந்த தேர்தல் பிரச்சாரத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம். உண்மையிலே எனக்கு கஷ்டமாக தான் இருக்கு. ஆனாலும் இவ்வளோ வெயிலையும் பொருட்படுத்தாமல் நாங்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து நம்முடைய வெற்றி வேட்பாளர் KP அன்பழகன் அவர்களை மிகப்பெரிய வெற்றி பெற வைப்போம் என்று கொளுத்தும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் இங்கே வருகின்ற என் தம்பிகளே, என் தங்கைகளே, என் சகோதரிகளே, தாய்மார்களே, அண்ணன்மார்கள், அனைத்து நம் கூட்டணி கட்சியின் நிர்வாகிகளே, நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான வெற்றி கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பிலே பாலக்கோடு சட்டமன்ற தொகுதியிலே நம்முடைய வெற்றி வேட்பாளர் ஒரு சட்ட கல்லூரி இந்த மண்ணிலே, ஒரு மகளிர் கல்லூரி இந்த மண்ணிலே, ஒரு பொறியியல் கல்லூரி கொண்டு வந்து இந்த பகுதியின் வளர்ச்சிக்காக பாடுபட்டு இன்னும் ஒரு மாதத்திலே தமிழ்நாட்டின் அமைச்சராக வர இருக்கின்ற நம்முடைய வெற்றி வேட்பாளர் KP அன்பழகன் அவர்களை நீங்கள் எல்லோரும் ஆதரவளித்து அவரை உரிமையோடு கேட்டுக்கொள்கின்றேன். இது அவசியமானது. இந்த பாலக்கோடு தொகுதிக்கு மட்டுமல்ல, தர்மபுரி மாவட்டத்துக்கு மட்டுமல்ல, தமிழ்நாட்டின் எதிர்காலத்தை கருதி நம்முடைய KP அன்பழகன் இந்த தொகுதியில் வெற்றி பெற்றாக வேண்டும். தமிழ்நாட்டிலே ஒரு ஆட்சி மாற்றம் வர வேண்டும். தமிழ்நாட்டிலே ஆட்சி மாற்றம் வர வேண்டும். 5 ஆண்டு காலம் ஒரு நரக ஆட்சி, திமுக ஆட்சி, கொடுங்கோல் ஆட்சி, பெண்களை கொலை செய்கின்ற ஆட்சி, பிஞ்சு குழந்தைகளை பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்கின்ற ஒரு கொடூரமான ஆட்சி திமுக ஆட்சி. இந்த ஆட்சி அகற்ற வேண்டும். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக வர வேண்டும். நிச்சயமாக வருவார். அதுவும் இந்த மாவட்டம் தர்மபுரி மாவட்டம், நல்ல மக்கள், நல்ல வளம், அதே வேளையிலே ஒரு முன்னேற்றம் வேண்டும். நமக்கு நிறைய முன்னேற்றம் வேண்டும். இந்த மாவட்டத்தில் கடந்த சட்டமன்ற தேர்தலில் நம் கூட்டணி 5 தொகுதியிலும் வெற்றி பெற்றது. இந்த தேர்தலில் எனக்கு ஒரு வேண்டுகோள். இந்த தேர்தலில் 5 தொகுதியிலும் திமுக டெபாசிட்டை இழக்க வேண்டும். முடியுமா? முடியுமா? அவ்வளவுதான். நீங்க முடிவு பண்ணிட்டீங்க. யாராலும் தடுக்க முடியாது. அது இந்த தொகுதியில திமுக வேட்பாளரை பத்தி நான் அதிகம் பேச போறது கிடையாது. ஏன்னா பேசுறதுனாலே வேஸ்ட், என் டைம் வேஸ்ட். பேசுற அளவுக்கு ஒன்றும் கிடையாது. ட்விட்டர் குமார் இந்த ட்விட்டர்ல போன்ல நோண்டிட்டே போன்ல பார்த்துட்டே இருப்பார். அவர் எங்கே சென்னைக்கு அனுப்பிச்சு வச்சுட்டாங்க. இது வந்திருக்கிறார். யாரும் இங்க போட்டி போடுறதுக்கு யாரும் இல்ல, ஆள் இல்ல. அதனால இவர் சென்னையில இருந்து வர வச்சு நீங்க போட்டி போடுங்கன்னு சொல்லி, அதனால நிச்சயமா டெபாசிட் போகுது. அது வேற. நம்முடைய வெற்றி வேட்பாளர் KP அன்பழகன் அவர்கள் இந்த தொகுதியில நிறைய வளர்ச்சி திட்டங்கள், கல்வி திட்டங்கள், பிள்ளைகளை படிக்க வச்சு அரசு திட்டங்கள் எல்லாம் கொண்டு வந்திருக்கின்றார்கள். இந்த மாவட்டத்தின் மிக முக்கிய திட்டம், இந்த ஒரு திட்டம் வந்தால் இந்த தர்மபுரி மாவட்டம் வளம் பெறும், வளர்ச்சி பெறும். இந்த ஒரு திட்டம் வந்தால் இந்த தர்மபுரி மாவட்டத்தில் உள்ள 80 விழுக்காடு மக்கள் பயன்பெறுவார்கள். இதுதான் ஒகேனக்கல் தர்மபுரி உபரிநீர் திட்டம். இந்த திட்டம் வேண்டும் என்று தொடர்ந்து 10 ஆண்டு காலமாக நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். கடந்த ஆட்சி காலத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு வாக்குறுதி கொடுத்தார்கள். நான் மீண்டும் வெற்றி பெற்றால் 2021 நான் மீண்டும் வெற்றி பெற்றால் தர்மபுரி ஒகேனக்கல் உபரிநீர் திட்டத்தை நான் உடனடியாக செயல்படுத்துவேன் என்று உறுதி கொடுத்தார். ஆனால் வெற்றி பெற முடியவில்லை. அதே ஸ்டாலின் அவர்கள் கடந்த சட்டமன்ற தேர்தல் நேரத்திலையும் நான் வெற்றி பெற்றால் தர்மபுரி மக்களுக்கு நான் காவிரி தர்மபுரி உபரிநீர் திட்டத்தை நான் கொண்டு வருவேன் என்று இதே ஸ்டாலின் அவர்களும் அன்று வாக்குறுதி கொடுத்தார். 5 ஆண்டு காலம் ஆகிவிட்டது. வாக்குறுதி என்னாச்சு ஸ்டாலின் அவர்களே? இதை மக்கள் மன்னிக்க மாட்டார்கள். காவிரியில ஆண்டுதோறும் 150 TMC தண்ணீர் கடலில் வீணாக கலக்கிறது.
அதில் ஒரு 3 TMC நீரேற்று மூலமாக கொண்டு வந்து இந்த மாவட்டத்தில் உள்ள 80 விழுக்காடு ஏரியை நிரப்புற திட்டம் தான் அந்த திட்டம். கடல்ல போற தண்ணி, அதுவும் நம்ம ஊர்ல வர காவேரி, நம்ம எல்லையில வர காவேரி, இந்த தண்ணி கடல்ல போற தண்ணிய நம்ம மக்களுக்கு, நம்ம மண்ணுக்கு 80 விழுக்காடு ஏரியில நிரப்புற திட்டம் தான் இந்த திட்டம். சாதாரண திட்டம் கிடையாது. இதே திட்டத்தை எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் நேரத்தில் மேட்டூர்ல சேலம் மாவட்டத்தில் அதை கொடுத்திருக்கிறார், வழங்கியிருக்கின்றார். அதை தர்மபுரி மாவட்டத்துக்கு வழங்குவோம் என்று உறுதி கொடுத்தார் எடப்பாடி பழனிசாமி. ஆனால் வெற்றி பெற முடியவில்லை. வெற்றி பெற்றது கடந்த தேர்தலில் ஸ்டாலின் அவர்கள். அதனால்தான் நான் சொல்றேன், இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த தருமபுரிக்கு வந்த நேரத்தில் போன வாரம் வந்தார். அப்ப சொன்னார், நான் வெற்றி பெற்றவுடன் தர்மபுரி மாவட்ட மக்களின் பயனுக்காக நான் இந்த தர்மபுரி காவிரி உபரிநீர் திட்டத்தை நான் கொண்டு வருவேன் என்று உறுதி கொடுத்தார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். ஆனால் நேற்று மாலை தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தர்மபுரியிலே தேர்தல் பிரச்சாரத்தை மேற்கொண்டார். இந்த திட்டத்தை பற்றி ஒரு வார்த்தை கூட பேசல. இந்த திட்டத்தை பற்றி ஒரு வார்த்தை கூட பேசல. இந்த திட்டம் வந்ததுனாமா காவிரியில கடல்ல போற தண்ணிய உங்க ஊரு ஏரிக்கு கொண்டு வந்தா உங்க வீட்டுல இருக்கிற கிணறு, உங்க நிலத்துல இருக்கிற போர்ல தண்ணி வரும். தண்ணி வந்ததுன்னா நீ குடிக்கிறதுக்கு பிரச்சனை இல்ல, விவசாயம் செய்யறதுக்கு பிரச்சனை இல்ல. உன் புள்ள எங்கேயோ போய் வேலை செய்யறான். ஏன் வேலை செய்யறான்? இங்க தண்ணி இல்ல, விவசாயம் பண்ண முடியல. அங்க போய் பனியன் கம்பெனியில திருப்பூர்ல போய் கூலி வேலை செய்யறான். ஒரிசால போய் அங்க போய் கல்லு உடைக்கிறான். ராமநாதபுரத்துல போய் கொத்தனார் வேலை செய்யறான். பெங்களூர்ல போய் குப்பையா பொறுக்கிறான். இப்படி இங்க வேலை இல்லாத எங்கேயோ போய் செய்யறான். ஆனா இந்த தண்ணியை கொஞ்சம் இங்க உங்க ஊர்ல ஏரியில நிரப்புனா வாழ்வாதாரம் பெருகும், விவசாயம் பெருகும், சுயமரியாதையோடு நீங்க எல்லாம் வாழலாம், உணவு பாதுகாப்பு கிடைக்கும். நீங்க எல்லாமே 2 ஏக்கர் 3 ஏக்கர் 4 ஏக்கர் வச்சிருக்கிறீங்க. ஆனாலும் தண்ணி இல்லாத எங்கேயோ போய் கூலி வேலை செஞ்சிட்டு இருக்கீங்க. அதனால இந்த ஒரு திட்டம் வந்தா போதும், உங்க அத்தனை பேருடைய வாழ்க்கை செழுமையா இருக்கும். இப்ப வெளியில போனவங்க எல்லாம் இங்கேயே வந்து வேலை செய்வாங்க, முதலாளிகளா வேலை செய்வாங்க. இதத்தாயா வேணும். இத பத்தி ஸ்டாலின் ஒரு வார்த்தை கூட பேசல நேற்று. இது ஒரு திட்டம், இதுதான் திட்டம். KP அன்பழகன் அவர்கள் இங்கே இந்த தொகுதி அமைச்சராக இந்த நேரத்தில், தமிழ்நாட்டின் அமைச்சராக இந்த நேரத்தில் உங்களுக்கு தெரியும், இந்த அன்புமணி இந்த எண்ணெய்கோல் புது தும்புலி திட்டம் வேண்டும் என்று எத்தனை போராட்டம் நாம் பண்ணினாங்க. பாலக்கோடு ஒன்றிய இந்த காரியமங்கலம் பகுதியில் தான் அதிக பயன்பெறும் இந்த திட்டம். போராட்டம் பண்ணி அப்ப அமைச்சராக KP அன்பழகன் அவர்கள் இந்த திட்டத்திற்காக 275 கோடி ரூபாய், இந்த திட்டத்திற்கு 100 கோடி ரூபாய் அந்த நிலத்தை கையகப்படுத்துவதற்காக 375 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து, சும்மா அறிவிப்புலாம் இல்ல, ஒதுக்கீடு செஞ்சது. ஒதுக்கீடு செய்து பிறகு நம்ம திமுக ஆட்சி வந்துடுச்சு. திமுக ஆட்சி வந்தவுடன் திமுக காரங்க என்ன பண்றாங்க தெரியுமா? அந்த திட்டத்தை ரத்து பண்ணிட்டாங்க. திட்டத்தை செலவுலே பண்ணல. அவ்வளவு நிதி இருந்தோம், அந்த வேலையை 5 ஆண்டு காலம் வேலை நடக்கல. ஒரு வருஷத்துல வேலை முடிக்கிற அந்த திட்டம், ஒரே வருஷத்துல. இந்த திட்டம் என்னன்னா, தென்பண்ணை ஆத்துல வெள்ளம் போற நேரத்துல எண்ணெய்கோல் புதூர்னு ஒன்னு இருக்கு, தர்மபுரி கிருஷ்ணகிரி பார்டர்ல இருக்கு. அந்த எண்ணெய்கோல் புதூர்ல இருந்து 52 கிலோமீட்டர் காவாம வாய்க்கால் வெட்டி இங்க தும்பலள்ளி அணையில கொண்டு வரதுதான் அந்த திட்டம். உபரி நீர் அவ்வளோ தண்ணி கடல்ல போகுது. அந்த திட்டம் இங்க கொண்டு வந்தா இங்க ஒட்டுமொத்தம் இந்த பகுதியும் செழுமையா இருக்கும். ஆனா இந்த செழுமையா வரத்துக்கு ஸ்டாலின் அவர்களுக்கும் திமுகவுக்கும் விருப்பம் இல்ல. ஸ்டாலின் அவர்கள் என்ன நினைச்சிருக்கா தெரியுமா? நீங்க அடிமையா இருக்கணும், படிக்க கூடாது, முன்னேறக்கூடாது, கூலியா இருக்கணும், குடிக்கணும், நாசமா போகணும்னு ஸ்டாலினுடைய எண்ணம். ஓட்டு மட்டும்தான் போடணும்னு ஸ்டாலினுடைய எண்ணம். இதெல்லாம் சிந்தித்து பாருங்கள். ஒரு மாற்றம், உறுதியாக ஒரு மாற்றம் வர வேண்டும். அதே போன்று அங்க இருக்கின்ற தண்ணி எல்லாம் தூள்செட்டி ஏரி தண்ணி, புலிக்கரை ஏரிக்கு தண்ணி, எல்லா திட்டங்களும் இந்த நிச்சயமாக கொண்டு வரும். பஞ்சப்பள்ளி அணை உபரிநீர் திட்டம், தொல்லைக்கால திட்டம், இதெல்லாம் உறுதியாக நடைபெறும். நான் உங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக
2014 19 வரை 5 ஆண்டு காலம் நான் பணியாற்றினேன். நீங்கள் என் மீது நம்பிக்கை வைத்து என்னை தேர்வு செய்தீர்கள். அப்பொழுது இந்த மாவட்டத்தில் உள்ள அத்துணை நீர் திட்டங்கள், பஞ்சப்பள்ளி அணி உபரி நீர் திட்டம், எண்ணெய்கோல் புதூர் தும்பலி திட்டம், தொல்லைக்காத திட்டம், ஆனைமடு திட்டம், புதியன் பள்ளம் திட்டம், தொப்பையார் உபரிநீ திட்டம், வாணியார் உபரிநீ திட்டம், சேனைகால் திட்டம், ஈச்சம்பாடி உபரிநீ திட்டம், வள்ளிமதுரை அணை திட்டம், இப்படி எல்லாம் பல திட்டங்கள் எல்லாம் கொண்டு வந்து அதையெல்லாம் இன்னைக்கு திமுக நிறுத்தி வச்சிருக்கிறான். ஒண்ணுமே கொடுக்கல. அப்போ என்ன எண்ணத்துல இருக்கிறாங்க பாருங்க, என்ன எண்ணத்துல இருக்கிறாங்க பாருங்க.